பணக்காரங்கள் மற்றும் பணக்காரர்களா மாறிட்டு இருக்கிறது குஜராத் மாடல். எல்லாரும் வளரணும், அதே சமயத்துல எக்கானமியும் வளரணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு மாடல். எக்கானமியும் வளராது, சமூகமும் வளராது அப்படிங்கிறது ஊபி மாடல், பீகார் மாடல். 12th முடிச்சுட்டு எத்தனை பேர் காலேஜுக்கு போறாங்க, அதுதான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. தமிழ்நாட்டுல 51-52%, குஜராத்ல ராஜஸ்தான்ல எல்லாம் நேஷனல் ஆவரேஜை விட கீழே. நேஷனல் ஆவரேஜ் 27, ராஜஸ்தான்ல 24-23, குஜராத்ல 26 என்னவோ. சோ நேஷனல் ஆவரேஜை விட கம்மியா இருக்கு. அப்ப என்னன்னு எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மாத்திரம் 12th முடிச்சுட்டு ஆம்பளை பசங்களா இருந்தாலும் சரி, பொம்பளை பசங்களா இருந்தாலும் ரெண்டு பேருமே காலேஜுக்கு போறாங்க. குஜராத்லயோ ராஜஸ்தான்லயோ மத்த வட மாநிலங்கள்ல அந்த சகோதரர் நினைச்சா எனக்கு பாவமா தான் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க நம்ம எதிரிகளாவா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலா பாவப்பட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு கிடைச்ச அந்த உரிமை, நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைச்ச அந்த உரிமை அங்க இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு கிடைக்கல. ஃபண்டமெண்டலா ஏன் அது பாதியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்புலேஷன்ல பாதி பேர் பெண்கள். அந்த பாதி பேர் பெண்கள் காலேஜுக்கு போகலாம், ஆட்டோமேட்டிக்கா உங்க ஜிஆர் பாதியா இருக்கும். வேற ஒண்ணுமே லாஜிக் கிடையாது. இல்ல ஒரு பெரிய கம்பசூஸ்தரம் எதுவுமே கிடையாது. இல்ல சிம்பிளான லாஜிக். நிறைய பேருக்கு நிறைய விஷயம் கிடைச்சிச்சுன்னா அது மொத்த சமூகத்தையே மேல் தூக்கி வளர்க்கும் அப்படிங்கிறது தான் அந்த மாடல். கேரளா ஏன் இப்ப பெட்டரா இருக்குன்னா, முக்காவாசி அவங்க வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து வர்ற பணத்தினால கேரளா பெட்டரா இருக்கு. அதை நீங்க தூக்கிட்டீங்கன்னா பயங்கர மோசமாயிரும். சோ இதுதான் ஃபண்டமெண்டலா தமிழ்நாடு மாடல், திராவிடியன் மாடலுக்கும் குஜராத் மாடலுக்கும் யூபி மாடலுக்கும் கேரளா வெஸ்ட் பெங்கால் மாடலுக்கும் உள்ள ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ். அப்போ இதுதான் வந்து அந்த திராவிடியன் மாடலோடைய கோர் தத்துவம். அந்த கோர் தத்துவம் என்னன்னா, இதுக்காக இதை சாக்ரிஃபைஸ் பண்றதோ இதுக்காக இதை சாக்ரிஃபைஸ் பண்றதோ தவறு. இது ரெண்டுத்தையும் பேரலலா எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். இது வேற எங்கேயுமே பண்ணல, எந்த மாநிலத்திலுமே இது பண்ணல. ஆக்சுவலா நம்ம மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அதனாலதான் தமிழ்நாடு வந்து ஒரு நார்த் ஸ்டாரா மத்த மாநிலங்களுக்கு ஒரு விடிவெள்ளியா இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றது அவ்வளவு கஷ்டமான விஷயம். ஆக்சுவலா அதனாலதான் நம்ம நம்பர் 1ல இருக்கோம். 7-8 கோடி பேர் இருக்கிற ஒரு சமூகத்துல ஒரு 10 லட்சம் 20 லட்சம் பேரை மாத்திரம் ஒரு 10 படி நீங்க முன்னேற்றத்துக்கும், ஒரு 5-6 கோடி மக்களை ஒரு படி முன்னேற்றத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? அந்த டிஃபரன்ஸ் தான் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கிறோம். அதுதான் வந்து சோஷியல் இன்க்ளூஷன் பேஸ்ட் எக்கனாமிக் மாடல். அதுதான் திராவிடியன் மாடலோட ஒரு முக்கியமான அடித்தளம். இதை பேஸ் பண்ணி தான் மற்றது எல்லாமே பில்ட் ஆகுது. இதெல்லாம் சேர்த்து தான் திராவிட மாடல் அப்படின்னா ஒரு 4 விஷயம் இல்ல 5 விஷயம் அது மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு என்னோட வியூ படி இந்த திராவிடியன் மாடலோட ஒரு மூல கரு அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்க்ளூசிவ் growth, இன்க்ளூசிவ் எக்கானமி, சோஷியல் ஜஸ்டிஸ், இதுதான் மூலம். இதை பேஸ் பண்ணி எல்லா டைமென்ஷன்லயும் இது எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கறதான். உதாரணத்துக்கு காலேஜ்ல போனோம்னா அந்த இன்க்ளூஷன் எப்படி வர்றது, இப்ப கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல அந்த இன்க்ளூஷன் எப்படி வர்றது, இது எல்லா இடத்துலயும் நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் சமூக அடிப்படையில் நடக்கிற, அதாவது காஸ்ட் பேஸ்டா சப்ரஷன் நடந்திருக்கு, அந்த சப்ரஷன்னால நம்ம இன்க்ளூஷன் பண்றோம்ன்றது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் திராவிடியன் மாடல்ல என்ன நான் யூஸ் பண்றேன் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களை எப்படி அப்லிஃப்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் திராவிடியன் மாடல்ல. டெல்லி மாடல் என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, மொத்தமா பார்த்தாங்க, எங்க அது இந்தியாவில எவன்டா உருப்படியா மாடல் ரன் பண்றான்னு பார்த்தா அப்படியே அடிச்சா காப்பி அடிச்சு வச்சுட்டாங்க. அதுதான் டெல்லி மாடல். டெல்லி மாடல்லாம் ஒன்னும் பெருசா புதுசாலாம் எதுவுமே பண்ணல.